சிறுமைப்படுத்துவது. இங்கே பார்க்குறோம், அவன் பிசாசு அவனை எப்படி சிறுமைப்படுத்துறான் என்றால் சிநேகித்தை வைத்து சிறுமைப்படுத்துகிறான். சிநேகம் அவனுக்கு வைக்கப்பட்ட டாஸ்க்கு பார்த்தா என்னன்னா, டாஸ்க்கு பார்க்குறான், சிநேகம் என்ற பாயிண்ட் வந்துட்டான். சிறுமைப்படுத்துறதுக்கு பிசாசு அவனை தெரிந்து கொண்டது பெண்ணு. அடுத்தது அவனுக்கு வைக்கப்பட்ட காரியம் அது சிநேகம். இப்போ பெண்ணிலே பார்த்தா என்னன்னா, பணம் இருக்கும், பாசம் இருக்கும், உழைப்பு இருக்கும், கேர் இருக்கும். இதில் பார்த்தா எல்லாமே இருக்கும். பணம் இருக்கும், பாசம் இருக்கும், உழைப்பு இருக்கும், கேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தால் இவனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த சிநேகம் வைக்கப்பட்டிருக்கு. வைக்கும்போது இங்கே பார்க்குறாங்க, இங்கே ஏறக்குறைய 7 முறை நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த தெளிரால் வந்து பேசுகிறான். அப்படியே தெளிரால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம். அவங்களோட வார்த்தை என்ன வார்த்தைன்னா, உன்னை சிறுமைப்படுத்த. அதான் முக்கியமான வார்த்தை. உன்னை சிறுமைப்படுத்த எதனால் கட்டலாம். நல்லா பாருங்க, வார்த்தை சாத்தான். மத்திய 4 பார்க்குறோம், சாட்டன் எப்படி வரான், வேர்டு. ஜீசஸ் எப்படி வராரு, வேர்டு, வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. இப்போ இங்கே 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, இவனு சாத்தானும் வேகமாக வார்த்தையோட வரான், இயேசு என்ன பண்ணுற வார்த்தையோட வருகிறார். ஆனால் சாத்தான் வார்த்தை வீழ்த்தப்பட்டு இயேசு வார்த்தை ஜெயிக்கிறது. இங்கே இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, அவனை சிறுமைப்படுத்த இதெல்லாம் கட்டலாம். அப்போ அந்த வார்த்தையை அவன் கவனித்து தருவிட்டான். வார்த்தையை என்ன பண்ணல, சிம்சோன் என்ன பண்ணல, வார்த்தையை கவனித்து தவறியவன். அப்ப என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் இருக்கு, வார்த்தையை கவனிக்க தரணும்னு அர்த்தம். எதை வேணா பேசவும் தெரிஞ்சிருக்கிறோம். எதை பேசினாலும் கேட்கிறவன். சிம்சோன் நாயகர் பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கரமான எல்லாவற்றையும் தெரிந்தவர். ஆனா அவர் என்ன பண்றாரு, இங்க பெண்ணு என்ன வார்த்தை கேட்கிறா, உன்னை சிறுமைப்படுத்த. அப்ப அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை, அவன் ஒட்டுமொத்த பெலிஸ்திய படை என்ன பண்ணிருக்குது, இவனை சிறுமைப்படுத்த தான் தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு மகாபலன் என்ன, மகாபலன் என்ன, மகாபலன் என்னன்னு இதுதான் டார்கெட். ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அந்த அந்த சிம்சோன் என்ன பண்ணான், அவன்கிட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை வந்து எதிராக பயன்படுத்துகிறான். அடுத்தது அந்த தெளிவால் பயன்படுத்துகிறான். அவன் எதிராளி என்பதையே அவன் என்ன பண்ணல, அவன் அறியவில்லை. அது எத்தனை முறை பயன்படுத்துகிறான், எனக்குரிய 7 முறை நினைக்கிறேன், 6 முறை பயன்படுத்துறான், 7ஆம் முறைன்னு நினைக்கிறேன். அப்ப 6 முறை அவன் என்ன பண்றான், உன்னோட ரகசியம் என்ன, உன்னை எதனால கட்டலாம், உன்னை எதனால் கட்டலாம், உன்னை எதனால் சிறுமைப்படுத்தலாம் அப்படின்னு திரும்பி 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 என்ன பண்றான், அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். எதிராளி பேசுகிறான். எதிராளி அந்த சிம்சோன் கூட இருக்கிறவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், அதே வார்த்தையை பேசுகிறாள். அவனுக்கு என்ன அறிவு வரணும், அவனும் என்ன பண்ணான் பாருங்க, என்னை இறுக கட்டலாம். அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான்னு போட்டுருக்கு. கீழே கொஞ்சம் பார்த்தா 11 போட்டிருக்கு. அதுக்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளா என்னை இறுக கட்டினான். அப்ப என்ன பண்றான் பாருங்க, இறுக கட்டினால். அவன் என்ன பண்றான், வார்த்தைய இறுக கட்டினால் அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். அப்ப என்ன அர்த்தம், அந்த கட்டுதல் என்றதுதான் என்னது, கட்டுதல் அல்லது இறுக கட்டுதல். அப்ப என்னது, அடிமையாகுதுன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணிட்டான், தன் அழைப்பை மேலாக கவனம் வைக்காதவன். கவனம் வைக்காதவன். தன் அழைப்பின் மேலாக
அப்போ அவனும் சொல்கிறான், என்னை இருக கட்டினால் என்ன பண்ணுறான், திரும்பி பேசிட்டு இருக்கிறான். உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன இருக்கணும், ஷார்ப்பாகும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. என் கூட படிக்கும்போது ஒரு சகோதரன் வந்து விளக்க படிக்கும்போது 3 மாதம் கோர்ஸ் படிக்கும்போது நான் ஒரு நெகட்டிவான வார்த்தை பேசினா என்ன பண்ணுவான், உடனே கேன்சல் பண்ணுவான். டேய் நீ விளக்கவே மாட்டா போன என்ன பண்ணுவான், இந்த வார்த்தை நான் கேன்சல் பண்ணுறான்னு. ஏய் நீ எல்லாம் குண்டா இருக்காடா, நீ ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு என்ன பண்ணுவான், இந்த வார்த்தை நான் கேன்சல் பண்ணுறான். நேற்று கூட ஒரு ஊழியக்காரன் வார்த்தை நெகட்டிவான வார்த்தை பேசும்போது என்ன பண்ணார் அவர், உடனே டக்குன்னு அவர் கேன்சல் பண்ணுறாரு. அவர் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் எழுத்து நிற்கிறார். அது மனைவியாக இருக்கலாம், அது கூட போனது சொந்த பிள்ளையாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், உடன் ஊழியர் யாராகவும் இருக்கலாம். அப்போ அந்த வார்த்தையை யார் எடுத்து, வார்த்தை என்ற பட்டயத்தை யார் எடுத்து சுற்றுறாங்கன்னு தான் விஷயம். அந்த வார்த்தை என்ற பட்டயம் எதிராளி கையில் இருக்குதா அல்லது நம்ம கையில் இருக்குதா? இங்கே பட்டயம் சாத்தா கையில் இருந்தது, வார்த்தை என்ற பட்டயம் சாத்தானுடைய கையில் இருந்தது. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, அந்த பட்டயத்தை வைத்து அவனை அடித்தார். நம்ம என்ன பண்ணுறோம், சில வேலையில் பேன்னு உட்காந்துருக்கோம். யார் என்ன வார்த்தை பேசினாங்கிறது, இயேசு எந்த நேரத்தில் பேசணுமோ அதை பேசினார். எந்த நேரத்தில் பட்டயத்தை உருவ வேண்டுமோ அந்த பட்டயத்தை உருவினார். அப்போ என்ன பண்ணார், அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இயேசு மிக தெளிவாக இருந்தார். வசனம் 3 இருக்குது, 15. அப்போது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? 15 போட்டு பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறா பாருங்க. அவளை என்ன சொல்ல பாருங்க, 15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க, உன் இருதயம் என் கை இருக்கிறா பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்புல கை இருக்கிறா. உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னோடு இராதிருக்க சிநேகிக்கிறேன் எப்படி சொல்லுகிறாய்? ஒரு கேள்வி கேட்கிறான். சொல்லுகிறாய், நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா, உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போன. இங்க என்ன பண்ணிட்டான், அவன் சரண்டர் ஆயிட்டான். அவன் காலில் அழைப்பு என்ன பண்ணிட்டான், அவன் சரண்டர் ஆயிட்டான். 2வது அவன் அழைப்பை என்ன பண்ணிட்டான், சரண்டர் ஆயிட்டான். அவனை சரண்டர் பண்றதுக்கு ரைட், ஓகே. ஆனால் அவனுடைய அழைப்பை சரண்டர் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம்? இங்கே அவன் சரண்டர் ஆகிருக்கான், அவனுடைய அழைப்பு சரண்டர் ஆகிருக்கிறது. உன் இருதயம் என்னோடு இல்லாது இருக்க நீ இந்த 3 என்னை பரியாசம் பண்ணினாய், இந்த மகாபலம் எதனால உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி என்ன பண்ணுறான் பாருங்க. தினம் தினம் வார்த்தையினாலே நெருக்கி. அதான் நான் சொல்கிறேன், மனைவியாக இருந்தாலும் கணவன் யாராக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரன் மேலே ஒரு முழுமையாக அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா செலுத்த முடியாது. ஏன்னா அந்த ஊழியக்காரன் அவனுடையவன் அல்ல, கர்த்தருடையவன். மனைவியுடையவன் அல்ல, கர்த்தருடையவன். மனைவியுடையவன் அல்ல. அப்ப அந்த ஊழியக்காரன் தனக்குரியவனும் கிடையாது, மனைவிக்குரியவனும் கிடையாது, குடும்பத்துக்கு உரியவனும் கிடையாது. அந்த ஊழியக்காரன் அவன் கர்த்தருடையவன். வேதத்துல பாக்குறோம், ஒரு ஊழியக்காரன் என்ன பர்த்துக்கேசி என்ன பண்றாரு, நான் கர்த்தருடைய கையெழுத்து போட்டேன். அப்ப இங்க பாக்குறோம், அவனே சரண்டர் பண்ணிட்டான். 2வது அவன் என்ன பண்ணிக்கிறான், அவன் அழைப்பை சரண்டர் பண்ணிருக்கான். அழைப்பை சரண்டர் பண்ணிருக்கிறான். அழைப்புக்குள்ள இருக்கிற மக்களை என்ன பண்றான், விசுவாசிகளை என்ன பண்ணிருக்கிறான், அவளுக்கு முன்பாக என்ன பண்றான், சரண்டர். அவனை அந்த சிம்சோன் காக்க வேண்டிய ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணிருக்கிறான், அவன் காக்க தவறினபடினால அவன் என்ன பண்றான், அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றான், அவன் அடிமைப்படுத்தி விட்டான்.
சிம்சோன் இருக்க வரைக்கும் நான் 20 வருடம் நினைக்கிறேன். சிம்சோன் 20 வருடமாக என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியை பாதுகாக்கிறார். அப்போ என்னைக்கு அவர் பலவீனப்படுகிறார், அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த முழு மக்களை என்ன பண்ணுறாரு, விசுவாசிகளை ஜனங்களை சபை என்ன பண்ணுறாரு, அங்கு பலவீனப்படுத்துகிறார். உன்னுடைய மகாபலம் இதனால் உண்டாயிருக்கு என்று எனக்கு சொல்லாமல் போனாய் என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினால தினம் தினம் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் என்ன பண்றான் பாருங்க, வார்த்தையினால் அலட்டி கொண்டிருக்கிறதால் பேசிட்டே இருக்கிறா. நடக்கலாம் பாருங்க. சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. இதுதான் விஷயம் இருக்குது. ஆத்துமானா நம்ம வந்து ஆத்ம பலன் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஆன்ம பலன் அது ஆத்ம பலன். ஆத்துமா நான் எழுதி பாருங்க. சாகத்தக்க ஆத்துமா விசனப்பட்டு விசனப்பட்டுனா பண்ணி பாருங்க. விசனப்பட்டு தன் இதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், தன் இதயத்தில் உள்ள எல்லாம் என்ன தன் அழைப்பை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி காண்பித்தல் இந்த வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற இடம் முக்கியமான இடம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்த கூடாது, அதே போல வெளிப்படுத்தவும் கூடாது, இருக்கக்கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது, வெளிப்பாடு இருக்கவும் கூடாது. அப்ப என்ன நடக்குது பாருங்க, அவன் வார்த்தைகளினால தினம் தினம் என்ன பண்றான், அழைச்சி கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறான். அதுதான் ஊழியக்காரங்களை திருக்கட்சிகள் என்ன பண்ணலாம், மனைவி என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. எங்கெல்லாம் டார்ச்சர் இருக்குதோ அங்கெல்லாம் பேய் ஏறி உட்காந்துட்டோம். டார்ச்சர் எங்கே ஒவ்வொரு டார்ச்சர் ஒரு மனிதன் சுற்றி ஒரு டார்ச்சர் இருக்குதோ அங்கே யார் வந்து உட்காந்துருக்கிறான், எஸ்எபெல் ஏறி உட்காந்துருக்கிறான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தீர்வு மனிதன் கிடையாது, ஒரு கணவனுக்கு தீர்வு மனைவி கிடையாது, ஒரு மனிதனுக்கு தீர்வு கர்த்தர் தான். நம்முடைய வார்த்தை தேவைதான், ஆலோசனை தேவைதான். ஆனாலும் வார்த்தை என்ன பண்ணுவோம், சில வேலையில் ஆலோசனை சொல்லும்போது ஒரு மனிதன் என்ன பண்ணுவோம், மாறுவான், இல்லைன்னு சொல்லலை, அது மாற்றமே கிடையாது. ஆனால் அதுவே ஆவிக்குள்ளே இல்லாமல் மாசத்துலேயே அதுதான் முடிஞ்சிடுச்சு. இங்கே இங்கே பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணுறான், மனைவி இருந்து காப்பாற்ற வேண்டியவன் மனைவி கிடையாது. இங்கே யார் மாட்டிக்கொண்டு தெளிவாக மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் தினம் இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய தலைவன். நான் இது ஆழமாக உட்காந்து படித்த பிற்பாடு நான் வேதனைப்பட்டேன். ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான மனிதன், அந்த தேசத்தை காக்க வேண்டிய மனிதன், இப்படி ஒரு பெண்ணை கையில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறான். அலியா அவன் என்ன பண்ணல, எந்த ஒரு ஒரு சின்னது கூட ஆவிக்குரிய காரியத்துக்கு நேராக நகர்த்தவில்லை. எசபெல் ஏறிங்க உட்காந்துருக்கிறான் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். தாவீதின் சிங்காசனத்தில் பிசாசு ஏறி உட்காந்துட்டு இருக்குன்னுவார். நேய பிரமாணத்தில் யார் ஏறி உட்காந்துருக்கிறான், சாத்தான் ஏறி உட்காந்துருக்குன்னு சொல்லுவார். அப்போ பாருங்க, இன்றைக்கு அநேக பாஸ்டர் ஃபேமிலியில் இந்த ஆவி ஏறி உட்காந்துருக்கு. அந்த ஆவி என்ன சொல்லணும், நான் தான் சொல்லணும். என்னைக்கு நான் தான் நிற்கிறாங்களோ அங்கே முடிஞ்சிடுச்சு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பாஸ்டர் இருந்தாலும் சரி, பாஸ்டர் மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாட்டவர் யாராக இருந்தாலும் சரி, நான் என்ற இடம் இங்கே யார் வராங்களோ, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் இதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணுறேன், நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு வரும்பொழுது அங்கே கர்த்தர் இல்லை, அங்கே சுயம் ஏறி நிற்கிறது. சுயம் யாரோட சுயம் என்பது யார் சரக்குன்னா சாத்தானின் சரக்கு. அப்போ இங்கே இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவன், தேசத்தை காக்க வேண்டிய தலைவனுடைய வாழ்க்கையில் இந்த நபரை காக்க வேண்டிய அந்த குடும்பம் இல்லை. ப்ராப்ளம் அவனுக்கு என்னது, ஃபேமிலி இல்லை, ஒய்ஃப் இல்லை. அநேக ஒய்ஃப் நான் பார்க்குறேன், அநேகருக்கு அநேக வேலை ஒய்ஃப் சப்போர்ட்டே இருக்குது கிடையாது. அநேக வேலையில் மனைவிகள் கணவனுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது கிடையாது. எங்கே சப்போர்ட்டாக முக்கியமாக இருக்கணும், அவனுக்கு செக்ஷுவல் காரியத்தை சப்போர்ட்டாக இருக்கணும். அவன் மைண்டோட அந்த ரெசிஸ்ட், அந்த போராட்டங்கள் என்ன பண்ணணும், மனைவி சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் அநேக ஊழியக்காரன மனைவிகள் கைவிட்டு இருக்கிறார்கள்.
அதே போல் மனைவி இருக்கிறாங்க. ஒரு மனைவி இருக்கிற இடத்துல ஊழியக்கார மனைவி இருக்கும்போது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அநேக இடங்கள் என்ன ஆகுது, ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே பார்த்தா ஃபேமிலி இல்லை, இங்கே ஒய்ஃப் இல்லை, அது கோ ஒர்க்கர், உடனுடைய கோ ஒர்க்கர் இல்லை. அப்போ ஃபேமிலி இல்லை, ஒய்ஃப் இல்லை, கோ ஒர்க்கர் இல்லை. இப்போ எதுவுமே யாரும் இல்லைன்னா அவன் தனியாக சிந்திக்கிறவன். இருக்கிற கொடுமை என்னன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தனியாக விட்டுறது. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தனியாக நாம் விடப்பட்டவங்க என்றால் நம்ம ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறோம். ஒரு முடிவை நம்ம தானாக எடுக்கிறோம், யாருடைய உதவி இல்லாமல். இன்னைக்கு இதுவரையிலே என் ஆவி எப்போதுமே யாராவது ஒன்று கேட்காம நான் செஞ்சதே கிடையாது. எதுவுமே சும்மா தெரியும், எனக்கு எல்லாம் ஓரளவு தெரியும். ஆனாலும் உட்காந்து நான் கேட்குற பழக்கம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா என்னைக்கு வேணால் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்கும். எப்படிப்பட்ட மனிதருக்கும் போராட்டத்தின் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறோம், அடி சறுக்கும். அதனால் இங்கு சிம்சோனுக்கு ஃபேமிலி இல்லை, ஒய்ஃப் இல்லை, கோவாக்கு எதுவுமே இல்லை. இப்போ தனிக்காட்டு ராஜாவாக நிற்க முடியுது. எப்போ நிற்க முடியுதுன்னா, ஆவியில் நல்லா இருந்தால் நிற்க முடியுது. ஆவியில் இல்லை, அப்போ அவங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இல்லை, தனியாக நின்றார் ஆள். என்ன பண்ணிட்டான், சிம்சோன்ற ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியை தனிமைப்படுத்தி விட்டான். அப்போ என்ன நடக்குது, இவர் மைண்டு நிறையா ஓடுது, இந்த நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனைக்கெல்லாம் என்ன பண்ணல, பதில் தெரியல. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, முடிவெடுக்கிறார், வசம் போடுறது. மனுஷனுக்கு அநேக வழி தெரியுமா, ஆனால் அது முடிவு எடுக்கணும்னா மரணம் போட்டுருக்கு. ஏன்னா மனிதனுக்கு தெரிஞ்சதுன்னா நல்ல முடிவு எடுக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ இவர் வார்த்தைகளினால அழைத்து கொண்டிருந்தால் சாகத்தக்கதா என்ன பண்ண, சாகத்தக்கதை ஆத்மா விசிறப்பட்டு தான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கான், வார்த்தைகளால அழைத்து கொண்டு என்ன பண்ணிருக்கான், அவன் செத்து இருந்தாலும் இருக்காது, அவனோட முடிஞ்சு போயிட்டு. அவன் செத்து இருந்தா அவன் மட்டும்தான் போயிருக்கும். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய அபிஷேகத்தை சாகரித்து விட்டான். ஊழியக்காரன் போன் தெரிஞ்சுக்கலாம், ஊழியக்காரன் போன் தனிமையான பண்ண தெரியாது. அவன் மேல திட்டம் நல்ல அபிஷேகம் ஒன்று இருக்குமென்றால் அவன் அநேக வாழ செய்யும்படிக்கு பிறந்தவன். அப்போ ஊழியக்காரன் ஒரு தெளிவு இருக்கணும். இன்னைக்கு என்னது, நான் எனக்கான்ற என்ன பண்ணுறான், ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒய்ஃபு, எனக்கு ஹாப்பி அப்படின்னு என்ன பண்ணுறான். இங்கே பார்த்தா அதாவது தன்னை சுற்றி அவன் யோசிக்கிறான். ஆனால் அவன் பல காரியங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டியவன், பல டைமென்ஷன் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ வார்த்தைகளினால அழைத்தி கொண்டு இருந்தால் அவன் சாகத்தக்கதாய் வாழ்க்கையை வெறுத்து போய் ஆத்மா விசிறப்பட்டு எண்ணங்கள் என்னது வெறும் புலம்புலாயிட்டான், புலம்புகிறவனா மாறிப்பான். நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க, புலம்பிலே போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனைவியுடைய வேலையே என்னன்னா, அவங்களை பல விதங்களை பாதுகாக்க வேண்டிய இருக்கிறா. ஒரு கணவனுடைய எண்ணங்கள்ல வருகிற ஓட்டத்தை அவன் மனைவி படிக்கணும். அவன் எண்ணங்களை வாழ வைக்க வேண்டிய வந்தவள் தான் மனைவி. ஒரு கணவனுடைய ஊழியருடைய எண்ணங்களை வாழ வைக்க முடிவு வந்தவள் தான் மனைவி. அதான் பசங்க போட்டுக்கணும். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டான், இங்க சாகத்தக்கதாக ஆத்மா விசனப்பட்டு தன் இழுத்து எல்லாரையும் சொல்லிட்டான், வெளிப்படுத்தி காண்பிட்டான். அதனால அவன் கிடைச்ச பரிசு என்னன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டான் அல்லது அடிமையானான். அவன் மட்டும் இல்ல, மக்களை அடிமையாக்கினான். ஆனா அவன் ஒரு ஜெபம் பண்ணான். ரொம்ப நாள் கொண்டு போய் மாவாரிக்கு விட்டாங்க, ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டாங்க, அடிமையாக்கிட்டாங்க. ரொம்ப என்ன பண்ணான், உட்காந்து எல்லாருக்கும் பயங்கரமா இருந்தவன் இப்ப என்ன பண்ணியிருக்கான்னா, வேடிக்கைன்னு பொருளாக மாற்றலாம். நல்லா பார்க்கலாம், நம்ம காமெடி பீஸா மாறுவோம். நம்பர் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காமெடி பீஸா மாறுவோம். இந்த எல்லா பக்கத்துலையும் அவங்களுக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னைக்கு ஒரு யோகு வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் சொல்லுகிற பேச்சை எல்லாரும் கேட்டாங்க. ஒரு நடுக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்கே பார்க்குறோம், சிம்சோன் அவ்வளோ பராக்கிரமசாலி. அவன் என்ன பண்ணிட்டான், இன்றைக்கு அவன் வேடிக்கை பொருளாக மாறி இருக்கிறான். அப்போ காரணம் என்ன, ஒரே காரணம் தெரியல, அதுதான் காரணம். இங்கே பார்க்குறோம்,
இங்கே அவன் என்ன பண்ணுறான், உட்காந்து வெடிக்கை பொருளாக மாற்றப்பட்ட பிற்பாடு தான் அவன் அவன் காலிங் அவனோட அழைப்பை அவன் என்ன பண்ணுறான், ஐயோ நான் இஸ்ரவேலை காப்பாற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நெசரேயன் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணுறான், கட்டகுமாரன் போல என்ன பண்ணுறான், அவன் மனம் திரும்புகிறான். என்ன பண்ணுறான், மனம் திரும்பி என்ன பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விசை, ஒன் சான்ஸ், அவ்வளோதான் ஜபம். இதான் ஜபம், ஒரு விசை. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே. வசனம் போடுது, இது வரைக்கும் எத்தனை பேர் அவன் அந்த பெலிஸ்தரெல்லாம் சாகடிச்சு போட்டான். ஆனால் அதுக்கு மேலாக அவன் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் பண்ண பிற்பாடு அங்கே இருந்த இறக்கிற பல ஆயிரக்கணக்கான பேரை சாகடிச்சு போட்டான். அங்கே இருந்த எல்லா அதிகாரிகளும் சாகடிச்சு போட்டான். பார்க்குறோம் அவன் என்ன பண்ணான், அவன் என்னைக்கு சிறுமப்பட்டு உட்காந்துருக்கணும், மாவு அழைத்து கொண்டு இருந்தானோ, வெடிக்க பொருளை மாறணும், அவன் என்ன பண்ணான், உட்காந்து மனம் கத்திருக்கிறான். ஆண்டவரே என்னை எவ்வளோ பெரிய காலத்துக்கு நேரம் அழைத்திருக்கிறீரே, இவ்வளோ பெரிய காலத்து நேரம் அழைத்திருக்கிறீரேன்னு சொல்லி என்ன பண்ணான், உட்காந்து அவன் தன்னை நிதானிக்கிறான், தன்னை ரெகனைஸ் பண்ணான். நான் எங்கு நிற்க வேண்டியவன், நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்ட அவசரம் போடுது, அவன் முடி வளர்ந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. சிம்சோன் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், அவனுடைய முடி வளர்ந்ததுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்து தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி ரொம்ப வரத்துல அழகாக இருக்கும். அவன் முடி வளர்ந்து என்று போட்டிருக்கும். 22 அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு மாவட்டு கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு பெலிஸ்தீன் பிரபுக்கள் தன்னுடைய புண்ணியசனை மீண்டுமாக என்ன பண்ணாரு, கர்த்தரை அவன் முடிய வளர செய்தான். அவன் ஜபத்தை கேட்டார். கேட்டு என்ன பண்ணாரு, கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த இங்கே வசனம் போட்டு முடிக்கிறாங்க. இங்க என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் 30 வசனம் 16-30 என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவன் ஒரே ஒரு சான்ஸ் தான் கேட்டான். வரவெல்லாம் 3 சான்ஸ் 4 சான்ஸ் கேட்டால் காலங்கள் கத்தை கொடுத்துருப்பார். அவன் ஒரு சான்ஸ் தான் கேட்டான். கத்தை என்ன பண்ணாரு, அது வரைக்கும் எல்லாம் சாகடிச்சு என்ன பண்ணான் கத்தர். அவன் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், அவன் சரீர பலம் சூப்பராக இருக்குது, ஆளுடைய பலம் சூப்பராக இருக்குது, ஆனால் ஆத்ம பலம் சரியில்லை. எண்ணங்கள் என்ன பண்ணல, முடிவு எடுக்கிறது தவறாக முடிவு எடுக்கிறான். நல்லா பார்த்துக்கலாம், நல்லா கவர்மெண்ட் நல்ல சரீரம் இருக்கும், ஆனால் சொதப்புவார். தேவ சித்தத்தை செய்த சொதப்புவார். அதான் என்னது ஆன்ம பலம். அந்த மனிதனுக்கு அந்த முடிவெடுக்க தெரியாது, திகைப்பார். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா. அப்போ இந்த ஆன்ம பலன் ஆத்ம பலன் அவன் வாழ்க்கையில் பலவனமாக இருந்தபடினால அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவன் ஜெபம் பண்ணான், மனம் திரும்பினான். நான் இப்படி மகிமையான பாத்திரமாக இருக்க வேண்டிய நான் இப்படி ஆக்கி ஜெபிக்கும் போது ஒரு விஷயம் என்ற வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுத்தது என்ன பண்ணாரு, அவனை காப்பாற்றினார். அவன் மூலமாக ஜனங்களை காப்பாற்றினார். அப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்ம கூட சில வேலையில் ஆன்ம பலன் குறைவாக இருக்கும், ஆத்ம பலன் குறைவாக இருக்கும். ஆத்ம பலன் குறைவாக இருக்கும். கண்ண முடிவோமா, சோதரிக்கிறோம் ஆண்டவரை. ஆன்ம பலனை கொடுங்கப்பான்னு கேட்போம்மா.